ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி பிஸ்கெட்டையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 50-50 பிஸ்கெட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சால்ட்டான பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு அரைச்ச பிஸ்கெட் பவுடரை சேர்த்துக்கிறேன். இதே கப் அளவுக்கு 1 கப் அளவு வேக வச்சு நல்லா மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பை உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே சேர்த்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பழத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். எல்லா மசாலா உப்பு எல்லாமே நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பழத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதில் உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரமும் நம்ம சேர்த்த ஆயிலுமே போதும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஆயில் வேணால் சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சிட்டோம். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் சாஃப்டாக பிசைஞ்சாலே நமக்கு நல்ல சப்பாத்தி மாவு பழத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை போட்டு நல்லா இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்க தேய்க்க கொஞ்சமாக மாவு மேலே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சப்பாத்தி மாதிரி ஷேப்க்கு வரும். நான் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேய்க்க தேய்க்க கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா உருட்டினீங்கன்னா சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டிட்டோம். இப்போது இதை நம்ம ஒரு ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவில் இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் நார்மல் சைஸில் நான் தேய்ச்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது நமக்கு எதுவுமே அடியில் ஒட்டாது. இதுக்கு மேலே கூட கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வச்சுக்கிட்டா கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாமே தேய்ச்சி நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மாவுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம கடாயில் இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கணும். நம்ம கேஸை வந்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பொரிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் போட்டதுமே அது நல்லா உப்பி வரும். உப்பி வந்ததுமே 1 செகண்ட் திருப்பி போட்டுட்டு 2 செகண்டில் நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம உடனே எடுத்துடலாம். நீங்கள் போட அது நல்லா உப்பி மேலே வந்துடும். உப்பி மேலே வந்ததுமே அப்படியே திருப்பி போட்டுட்டு உடனே எடுத்துடுங்க. அவ்வளோதான், நமக்கு இது சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். நம்ம ஆயிலில் போட்ட உடனே இது ரெடி ஆகிடும். அதனால் உடனே நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் மீதி இருக்கிறதையும் போட்டுக்கிறேன். நீங்கள் போட்டதுமே அப்படி சூப்பராக உப்பி வந்துடும். உப்பி வந்ததுமே அப்படி திருப்பி போட்டு 2 செகண்டில் நமக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சிடலாம்.
இவ்வளோதான், நமக்கு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட்டாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வெறும் 2 பொருளை வச்சு ரொம்பவே டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிபியை வெறும் 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.